ஓவராலா வந்து தமிழ்ல அதிகமான ஒரு கலெக்ஷன் இந்த படம் தான். இந்த படம் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஓவராலா 620 630 கோடி ஆல்ரெடி படங்கள் இருக்கு. அதை பீட் பண்ணி ஒரு படம் வரணும். இந்த படம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்றேன். ஏன்னா அடுத்த வாரமும் படம் பெருசா இல்ல. அப்போ 2 வாரங்கள் வந்து நான் ஸ்டாப்பா இந்த படம் போகும்போது இப்போ 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வேற அந்த லீவ் எல்லாமே இந்த படத்துக்கு பிளஸ்ஸா மாறும். கலெக்ஷன் இன்னும் பெருசாகும். அதனால இது வந்து ஒரு பிளாக் பஸ்டரா ஒரு இண்டஸ்ட்ரீட்டா மாறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது வந்து கண்டிப்பா நடக்கும் பாருங்க. அப்போ இந்த மாதிரிலாம் சொல்றவங்க எல்லாம் கேள்வி கேட்கறவங்களா என்ன பார்ப்பாங்க, என்னடா இது நம்ம இவ்வளவு சொல்றோம் ஆனா இவ்வளவு பிளாக் பஸ்டரா இது படம் ஓடுது அப்படின்வாங்க. அப்பதான் அவங்களுக்கு ரஜினி சாருடைய மேஜிக் புரியும். ரஜினி சாரோட மேஜிக் வந்து பியாண்ட் ஆல் திஸ் கிரிட்டிசிசம். அஃப்கோர்ஸ் இந்த கிரிட்டிசிசம் ஷுட் பி டேக்கன். அந்த கிரிட்டிசிசம் வந்து நம்ம ஃபீட்பேக்கா ஒரு படைப்பாளி எடுத்துக்கணும். ஆனா ரஜினி சாரை பொறுத்தவரையும் ஓகே ஃபைன், நான் நம்பினேன், என் மக்கள் என்ன கைவிடலை, என்னோட ரசிகர்கள் என்ன கைவிடல, எனக்கான அந்த ஒரு வெற்றியத்தை கொடுத்துருக்காங்க, என்னை உச்சத்திலே வச்சிருக்காங்க. அவர் எப்பவுமே சொல்ற மாதிரி. ஆனா நான் இன்னும் பெட்டரான படம் பண்ணணும். ஏன்னா ஆடியன்ஸ் இன்னும் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இவ்வளவு பெரிய கலெக்ஷனை கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கை தானே. இத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கிற அதே ஆடியன்ஸ் என்ன இன்ன வரையும் அதே உச்சத்தில் தான் வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய கலெக்ஷன் கொடுக்குறாங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் அவருடைய 50வது வருடத்துல ரசிகர்கள்லாம் அவர் கொடுத்துருக்க ஒரு ட்ரிபியூட்டா நான் பார்க்குறேன்.